Good morning, students. Today's class we will see the effects of inflation. Inflation's effects on an economy are various and can be simultaneously positive and negative. It means inflation வர்றதுனால பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குதுன்னு சொல்லலாம். நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன் இன்க்ளூட் எ டிக்ரீஸ் இன் த ரியல் வேல்யூ ஆஃப் மணி, பணத்தினுடைய மதிப்பு குறைந்து கொண்டே போகும். அண்ட் அதர் மானிட்டரி ஐட்டம்ஸ் ஓவர் டைம், அதை தொடர்ந்து பொருளாதார நடவடிக்கைகளும் சீர்குலைய வாய்ப்பு இருக்கிறது. அன்சர்டனிட்டி ஓவர் ஃபியூச்சர் இன்ஃப்ளேஷன் மே டிஸ்கரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ். விலை ஏற்றத்தாழ்வு இருக்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது குறைச்சிருவாங்க, சேவிங்ஸும் குறைய ஆரம்பிச்சிரும். அண்ட் ஹை இன்ஃப்ளேஷன் மே லீட் டு ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ். விலையேற்றம் அதிகமாகும்போது குட்ஸுடைய இது ஷார்ட்டேஜ் ஆயிரும். இஃப் கன்சியூமர்ஸ் பிகின் ஹோர்டிங் அவுட் ஆஃப் கன்சர்ன் தட் ப்ரைஸஸ் வில் இன்க்ரீஸ் இன் த ஃபியூச்சர். விலை இன்னும் எதிர்காலத்தில் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால அந்த பொருளை வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்காக ஆசைப்படுவாங்க. இப்போ தங்கத்தோட விலை அதிகமாகும், இன்னும் ஏறும் அப்படின்னா என்ன செஞ்சுருவாங்க, கையில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து கோல்டாக வாங்கி வீட்டில் வச்சுக்குவாங்க. Positive effects include ensuring central bank can adjust nominal interest rates. பேங்க்ஸுக்கு என்ன பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை என்ன செஞ்சுருவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பேங்க்குக்கு அதிக பணம் வர மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டி விட்டுருவாங்க. தீஸ் ஆர் ஆல் த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அதாவது ப்ரொடியூசர்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ்க்கும் இதனால் லாபம் அதிகமாகும். ஏன்னா அவங்க அவங்களுடைய பொருளோட விலை அதிகரிக்கும் போது தே வில் கெயின் த ப்ராஃபிட். அட் த சேம் டைம் இந்த பீப்புள், இந்த ஃபிக்ஸடு இன்கம் வாங்கக்கூடிய, அதாவது ஒரே இன்கம் வாங்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள் வில் அஃபெக்ட் மோர் இன் திஸ் டைம். Next we will see the effects on inflation on production. ப்ரொடக்ஷன் சைடு இன்ஃப்ளேஷனால் ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் கேபிட்டல் ஃபார்மேஷன், அதாவது ரிடக்ஷன் இன் சேவிங்ஸ் ஆஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரைசஸ். காஸ்ட் ஆஃப் லிவிங் அதாவது நம்ம ஒவ்வொரு அன்றாட தேவைகளுக்கு செலவழிக்கக்கூடிய பொருளோட விலை அதிகமாகும்போது அவங்களுடைய சேவிங்ஸு என்ன செய்யறோம், குறைய ஆரம்பிச்சிடும். சேவிங்ஸ் குறைய ஆரம்பிச்சிட்டு அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பூவர் கேபிட்டல் ஃபார்மேஷன் தான் நடக்கும். அதான் அட்வர்ஸ் அஃபெக்ட் அப்படி எஃபெக்ட்னு சொல்கிறது. ப்ரொடக்ஷன் டிசார்ஷன் இட் டிசார்ட்ஸ் ப்ரொடக்ஷன் பை டைவர்ட்டிங் ரிசோர்ஸஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்ஷியல் குட்ஸு. அதாவது நிறைய கெயின் வரக்கூடிய நான் எசென்ஷியல் குட்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க ஹோர்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பிளாக் மார்க்கெட்டிங்கில் விற்க ஆரம்பிப்பாங்க, கள்ளச்சந்தையில். அப்புறம் ஊக வாணிபம், ஸ்பெக்குலேஷன் சொல்கிறோம்ல, ஊக வாணிபம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிரும். அப்புறம் ப்ராஃபிட் ஓரியன்டேஷன் அண்ட் குவாலிட்டி டெட்டரியோரேஷன், இதெல்லாமே காணப்படும் எங்கள் ப்ரொடக்ஷன் சைடில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன், இன்கம் அண்ட் வெல்த். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் டெண்ட் டு இன்க்ரீஸ் டியூரிங் இன்ஃப்ளேஷன். However, price rises more than rise in cost of production, thereby increasing profit. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னது, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆகிற செலவு இன்ஃப்ளேஷன் டைமில் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கூட அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது இன்னும் கெயின். டியூரிங் இன்ஃப்ளேஷன் பிஸ்னஸ்மேன், ட்ரேடர்ஸ், ஸ்பெக்குலேட்டர்ஸ் கெயின் மேக்ஸிமம். ஸோ இதனால் பெனிஃபிட் அடைகிறவங்க யாருன்னா பிஸ்னஸ் பீப்புள், ட்ரேடர்ஸ் அண்டு ஸ்பெக்குலேட்டர்ஸ் கெயின் மேக்ஸிமம். யார் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க, worst affected sector is the fixed income group. ஆல்ரெடி I said no, ஃபிக்ஸட் இன்கம் குரூப் தான் இதனால் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூலிஸ் பார்த்திங்கன்னா டெய்லி வேஜஸ் வாங்குறவங்க ஒரு நாள் சம்பளம் 200 rupees அப்படின்னு வாங்கினாங்க அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜில் 200 rupeesக்கு they can buy so many products for 200 rupees. But after the inflation they can get very few quantity of products.
when worker class tries to get increment on their current salary, it results in cost push inflation. Debtors and creditors are affected differently. கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கினவங்க இவங்களுக்கு வித்தியாசமான முறையில் அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. எப்படின்னா, debtors benefit as when they are repaying the loan, the value of money has fallen, and creditors loss as the money received by them is not the same in terms of real money. கடன் கொடுத்தவங்களுக்கு லாஸு, கடன் வாங்கினவங்களுக்கு லாபம். அதுதான் டெப்டார்ஸ்க்கும் கிரெடிட்டார்ஸ்க்கும் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். Now we will see how to control the inflation. There are 3 measures to control the inflation: monetary policy, fiscal policy, and other measures. Under monetary policy, credit control, demonetization of currency, issues of new currency, the government will follow. Fiscal policy la reduction in unnecessary expenditure, income in taxes, increases in savings, surplus budgets, and public debt. Other measures nu பார்த்தோன்னா, to increase production and price control. Next, first measure அப்படின்னு பார்த்தா monetary measures. Monetary measures, the most important and commonly used method to control inflation is monetary policy of the central bank. Central bank-ஆல இந்த மணி சப்ளையை கட்டுப்படுத்த முடியும். Most central banks use high interest rates and slow growth of the money supply as the traditional way to fight or prevent inflation. சென்ட்ரல் பேங்க்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வட்டி அதிகமாக போட்டுச்சு அப்படின்னா வட்டி அவங்களுக்கு இன்கமும் கிடச்சிட்ருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப கடன் யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போது மணி சப்ளை கண்ட்ரீஸில் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மானிட்டரி மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு பேங்க் ரேட் பாலிசி அல்லது கிரெடிட் கண்ட்ரோல், இன்னொன்று கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அடுத்தது ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டைனிங் கோல்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். The next measure taken to account, fiscal measures. Fiscal measure to control inflation relates to government policy with respect to its receipts and expenditure. The following are some of the important anti-inflationary fiscal measures. That is, reduction in the volume of public expenditure, rise in the levels of taxes, introduction of new taxes, and bringing more people under the coverage of taxes. ஃபிஸ்கல் மெஷரும் கவர்மெண்ட்டு செயல்படுத்துறதுனால மணி சப்ளையை குறைக்க முடியும், பணப்புழக்கத்தை குறைக்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொது செலவுகளை குறைச்சிருவாங்க. பப்ளிக்கு செலவழிக்க வேண்டிய அந்த செலவினங்களை குறைக்கிறதுனால பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது டேக்ஸ் அதிகமாக போடுறது. எல்லா மக்கள் எல்லாருமே டேக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு தீமை கொண்டு வந்துடுவாங்க. இந்த 2 வகையால் ஃபிஸ்கல் மெஷர்ஸை பயன்படுத்தி மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதர் மானிட்டரி மெஷர்ஸ் ஆல்சோ, அதாவது நான் மானிட்டரி மெஷர்ஸ் ஆல்சோ டேக்கன் பை த கவர்மெண்ட் டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்க்ரீஸிங் ப்ரொடக்டிவிட்டி டு ரெடியூஸ் இன்ஃப்ளேஷன். உற்பத்தியை அதிகரிக்கிறதன் மூலமாக ரெடியூஸ் பண்ண முடியும். செகண்டு, ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆஸ் அ டைரக்ட் மெத்தட் டு காம்பேட் இன்ஃப்ளேஷன். ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, விலை ஏற்றத்தை கவர்மெண்ட் தலையிட்டு குறைக்கிறது, கண்ட்ரோலாக வச்சுருக்கிறது. அப்புறம் அ வேஜ் பாலிசி டு பிரேக் த இன்ஃப்ளேஷனரி ஸ்பைரல். வேஜ் பாலிசியை ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரிக்டர் கண்டிஷன் ஃபார் கன்சியூமர் கிரெடிட் கேன் ரெஸ்ட்ரிக்ட் எக்ஸசிவ் டிமாண்டு. கடன் கொடுக்குறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்குறதன் மூலமாகவும் மணி சப்ளையை குறைக்க முடியும், விலையேற்றத்தை குறைக்க முடியும். என்கரேஜிங் பர்சனல் சேவிங்ஸ் ஆஸ் அ மீன்ஸ்
to combat inflation. தனிப்பட்ட சேமிப்பை என்கரேஜ் பண்ணுறதன் மூலமாக கவர்மெண்ட் பணத்தை பேங்குக்கு கொண்டு வர முடியும். தென் இம்போர்ட் கண்ட்ரோல் டு பி ரிலாக்ஸ்டு டு அலோவ் மோர் குட்ஸ் டு என்டர் த கண்ட்ரி டு அவாய்ட் அண்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸஸ். வெளிநாட்டு பொருட்களை உள்ளே கொண்டு வராமல் இருந்தால் நம்முடைய நாட்டுக்குள்ளே நம்மளுடைய பொருட்களை மக்கள் வாங்குவாங்க, அதனால் இன்ஃப்ளேஷன் குறைக்கப்படும். A floating exchange rate that will automatically adjust depending on international trade conditions. The last one is the inflation targeting as a policy measure to curb inflation. These are the measures taken to control inflation and deflation in India. Success of anti-inflationary and anti-deflationary policies depends on several factors. It may not produce the expected result always. However, earlier adoption of such policies is necessary to prevent an economic crash. Thank you.